ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமான சீன் மட்டும்தான் போடுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமார் தள்ளி விட்டுட்டு நல்லவே மாதிரி இங்கே வந்து கதிர் தள்ளி விட்டியான்னு சொன்னாங்கல்ல. சொன்னோன்னே எல்லோரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கார் எடுத்துகிட்டு படபடன்னு கிளம்ப விட்டு ஏற்று இருந்த ராஜி வெளியே வந்தவங்க பார்த்துடுறாங்க. என்ன பார்த்தா ஒரு மாதிரியாக போகிறீங்க, என்ன பார்த்தான்னு கேட்குறாங்க. இல்லடி உங்கள் அப்பா கீழே விழுந்துட்டானா என்னன்னு தெரியலடின்னு பாட்டி கையும் காலையும் வச்சு கதறி பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கதிரி இங்கே டாக்டர்கிட்ட எங்கள் மாமாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ உடனே சொல்ல முடியாது, பழைய ரிப்போர்ட் அப்பெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ரிப்போர்ட் அப்பெல்லாம் காமிக்கிறாரு கதிர். அதையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கதிர் சொல்கிறாரு, இவங்க குடும்பத்துக்கு வந்து இவர் வந்து கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணது தெரியாது, கோச்சுக்காமல் இதை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, ஆனால் இது வந்து மறைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கதிர் ஃபோன் பண்ணி அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சின்ன மாமாவுக்கு. சரிடா இந்த வாரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்த மாமா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி அண்ணன் கீழே விழுந்துட்டாங்களாம், தலையில் அடிபட்டுருச்சானே, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களானே அப்படின்னு சொல்லி கதிர் இப்போ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தலையில் அடிபட்டுருச்சா அப்படின்னோடனே காருக்குள்ளே இருந்த அத்தனை பேரும் கதறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் வாங்கினே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இங்கு அப்படியே சரவணனை காமிக்கிறாங்க. சரவணன் வந்து அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சரவணா நீ செய்கிறது தப்பு சரவணா, என்ன தான் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு உதவியாக பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படி இருந்தாலும் உனக்கு வந்து உன் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க, அதனால நீ இனிமேல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும். நீ என்கிட்ட பேசுகிறது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி வந்து அதே கோயிலை சுற்றி வராங்க. அப்போ நீங்கள் சரவணா கூட வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னால், இல்லை சரவணனை பார்த்தேன் அதான் கேட்டேன்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜி கால் பண்ணி கோமதிக்கு சொல்கிறாங்க, இந்த வரேன்டி இந்த ஒரு நிமிஷம் இருடி அப்படின்னு சொல்லி ராஜி கோமதி கிளம்புறாங்க கோயிலை விட்டுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா குமார், அவங்க பெரியம்மா, அவங்க சின்னம்மா எல்லாரும், அப்பத்தா, அவங்க அப்பா எல்லாரும் வராங்க. ரிப்போர்ட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே எங்கே இருக்காரு முத்துவேல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பத்தா பார்த்திங்கன்னா கதறி அழுகுறாங்க. பார்த்திங்கன்னா அங்கே வந்தோடனேயுமே சும்மா விடலை, கதிரை போட்டு அவங்க அவருடைய மாமா போட்டு அடின்னு அடிக்கிறாரு. என்ன காரணம் ஏது காரணம்னு தெரியாமல் போட்டு கதிரை அடிக்கிறாரு. அதுக்கு அடிக்க விடாமல் ட்ரை பண்ணி அவரும் காப்பாற்றுறாரு, அவங்க சின்ன மாமாவும் காப்பாற்றுறாரு. என்ன சொன்னாலும் குமார் அப்படியே பழியை தூக்கி கதிர் தான்ப்பா தள்ளி விட்டேன், நான் நல்லா பார்த்தேன், கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் குமார் பொய் சொல்லாதரா, நீ தான்றா இருந்த, உண்மையை சொல்கிறா குமார், நீதான்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை பாவம் சோழன் வச்சு கதிர். ஆனால் நீதான்றா குமார் செஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடியுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க.